Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா find GCD of the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ GCD வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ GCD அப்படின்னா என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருங்க. 16க்கும் 24க்கும் GCDனா HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னு அர்த்தம். ஸோ இங்க நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ்க்கு தனியாகவும் வேரியபிளுக்கு தனியாகவும் கண்டுபிடிக்க போறோம். இப்போ வேரியபிளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் 16x³ எழுதிக்கிறேன். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா 16க்கும் 24க்கும் HCF எடுத்துடலாம். 16க்கும் 24க்கும் டைரக்டா HCF எழுதிக்கலாம் சரிங்களா. இல்ல தனித்தனியாகவும் போடுறதுனால போடலாம் சரிங்களா. இப்படி மொத்தமா சேர்த்து போடுறதுலன்னா தனித்தனி எல் டிவிஷனும் போடலாம். ஸோ 16 ஒன்லி பிரைம் நம்பர்ல நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா ஸ்மாலர் கிளாஸஸ்ல அந்த மாதிரி தான். ஸோ நம்ம பிரைம் நம்பரால டிவைட் பண்றோம். அப்போ 16 எப்படி எழுதலாம் 2 × 2 × 2 × 2. 24 அதே மாதிரி பண்ண போறோம். 2 12s ஆர், அடுத்து 2 6s ஆர், அடுத்து 2 3s ஆர், அடுத்து 3 1s ஆர். இப்போ இங்க 24xy³ z எப்படி எழுதலாம் 2 × 2 × 2 × 3. இப்போ இந்த வேரியபிள் எப்படி எழுதணும்னா அப்படியே தான் வச்சுக்கணும். x³ × y². இங்க என்னன்னா x × y³ × z. ஓகே. ஸோ இப்போ நம்ம GCD இஸ் ஈக்குவல் டு எப்படி பண்ண போறோம்னா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்லி காமன் தான் எடுக்கணும், அன்காமன் எடுக்கக்கூடாது. ஸோ 2 × 2 × என்னது 2. அப்போ 2 × 2 × 2 பார்த்தீங்கன்னா 2³ 8ன்னு வருமா. 2 2s are 4, 4 2s are 8. அதாவது 2³ எழுதிக்கலாம் இல்லை 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ வேரியபிள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி காமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க 3 எக்ஸ் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ் தான் இருக்கு. அப்ப காமன் என்ன ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸ் தான். இங்க 2 y இருக்கு, இங்க 3 y இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் காமன் என்ன 2 y தான். ஸோ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜிசிடினா ரெண்டுத்துலயும் ஃபர்ஸ்ட் சேம் வேரியபிள் இருக்கா இருக்கு. அப்ப அந்த வேரியபிள் எழுதிக்கிட்டு லோவஸ்ட் பவர் தான் காமன். x³ x⁻1 எது லோவஸ்ட் பவர் x. இப்போ y² y³ எது லோவஸ்ட் பவர் y². இங்க z இல்ல, இங்க z இருக்கு, இங்க இல்ல. அப்ப zன்னு எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துலயும் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா மட்டும்தான் அதுக்கு லோவஸ்ட் பவர் எழுதணும், மறந்துடாதீங்க சரிங்களா. சரி அடுத்த சம் போலாமா. அடுத்த சம் பாத்தீங்கன்னா y³ + 1 × y² - 1. ஓகே. இப்போ இது என்ன பண்ண இது வந்து ஈஸி சம்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. இப்போ இங்க என்ன பண்ணணும்னா நம்ம கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணணும். எங்கெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போறோம் சரிங்களா. ஸோ தனித்தனியா இது ஒரு டேர்ம் இல்லையா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தனித்தனியா எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வந்து y³ + 1 எழுத போறோம். y³ + 1 எப்படின்னு எழுதலாம் y³ + 1³ அர்த்தம். அதாவது a³ + b³ ஃபார்முலா. a³ + b³ ஃபார்முலா என்னதுன்னா a + b × a² - ab + b². அகைன் நான் ரிப்பீட் பண்றேன். a + b அதாவது a வந்து y, b வந்து 1, a + b அதனால y + 1 × a². அப்ப இங்க என்ன அர்த்தம் a இருக்க இடத்துல இங்க y இருக்கு y² - ab. abனா a × b. இப்போ y × 1 என்ன வரும் y + b². b²னா 1² 1ன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் y² - 1. y² - 1 எப்படி எழுதலாம் என்னது ஐடென்டிட்டி ஞாபகம் இருக்கா a² - b², y² - 1² a + b × a - b. அப்ப y + 1 × y - 1. ஓகே. இப்போ நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடினா என்ன அர்த்தம் ஒன்லி காமன். ஞாபகம் இருக்கா போன சம் தானே பார்த்தோம் ஒன்லி காமன். அப்ப ஜிசிடி என்னது y + 1. சிம்பிள் சம் சரிங்களா. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2x² - 18 and x² - 2x - 3. இப்போ இது என்ன பண்ணலாம்னா ட்ரை பண்ணணும். 2x² - 18 என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 காமன் ஃபேக்டரைஸ் பண்ணும் இல்லையா. அதுதான் காமன் இருந்தா வெளியே எடுக்கணும், குவாட்ராட்டிக்கா இருந்தா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ரெண்டுத்துலயும் 2 காமனா இருக்கு, வெளியே எடுத்துறேன். 2x² 2 வெளியே போயிடுச்சுன்னா ஒன்லி x². 18ல 2 வெளியே போயிடுச்சுன்னா ஒன்லி 9. இன்னும் முடியல. இத மறுபடியும் என்ன எழுதலாம் 2 × x² - 3² எழுதலாம். அதாவது a² - b². அப்ப a² - b² என்ன அர்த்தம்
a plus b into a minus இந்த சம் போட்டோம்லே அதே மாதிரி தான். அப்போ இந்த 2 என்ன பண்ணணும், அப்படியே வச்சுக்கணும். 2 into x plus 3 into x minus 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சா? அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x minus 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? 1 into minus 3 என்னது minus 3. இங்க என்ன இருக்கு minus 2. எந்த நம்பர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணா 3 வரும்? ஒரே ஒரு நம்பர் தான், 1 3s are 3 தான், வேற சான்ஸே கிடையாது இல்லைங்களா? இப்போ 1 into 3 3 வந்துருச்சு, ஆனா minus 3 வரல பாருங்க. அப்ப minus 3 இங்க வரணும்னா இங்க ஏதோ நம்பருக்கு ஒரு பிளஸ் இல்லைன்னா ஒரு மைனஸ் கொடுக்கணும் இல்லையா? அப்பதானே பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க எந்த நம்பருக்கு பிளஸ், எந்த நம்பருக்கு 1க்கு பிளஸ் கொடுக்கறதா இல்ல 3க்கு பிளஸ் கொடுக்கறதா, எந்த நம்பருக்கு பிளஸ் எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணும்னு இங்கே பாருங்க. இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாதானே 2 வருது. எப்ப நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் சைனா இருந்தா சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் இங்க எழுதுவோம். அப்ப இங்க இருக்கிற நம்பரை சைனை பெரிய நம்பருக்கு கொடுக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா இங்க இருக்கிற நம்பர் வருதுன்னா இங்க இருக்கிற சைனை பெரிய நம்பருக்கு கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா minus 3 வந்துருச்சு, இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா minus 2 வந்துருச்சு. இப்போ இங்க கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தானே, அப்போ 1ஆல தான் டிவைட் பண்ண போறோம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன வரும், 1x plus 1, அதாவது x plus 1 அடியில இருந்து எழுதணும். அடுத்து x minus 3. இப்ப இதுக்கும் இதுக்கும் உள்ள காமன் என்னன்னு பாருங்க, GCD is equal to ரெண்டுத்துல என்ன மட்டும் தான் காமன் இருக்கு, x minus 3 தான் என்னது GCD. ஈஸி சம் தான். கொஞ்சம் நம்ம எல்லா கான்செப்ட்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, எல்லா கான்செப்ட்ஸையும் நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு சம் இருக்கு பாருங்க, 4th subdivision, a minus b the whole square, அடுத்து b minus c the whole cube, அடுத்து c minus a the whole power 4. இப்போ இது எல்லாத்துக்கும் காமன் தான் இருக்கா பாருங்க, a minus b the whole square, b minus c, c minus a. எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் இங்க எதுவுமே காமனா இல்ல, காமனா இருக்கிற மாதிரி இல்ல. ஸோ நம்ம என்ன எழுதலாம், there is no common. no commonனா என்ன அர்த்தம், GCD is equal to 1 அர்த்தம். GCD equal to 0ன்னு போட்டக்கூடாது. எதுவுமே காமனா இல்லைன்னா 1 கண்டிப்பா எல்லாத்துக்கும் காமனா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 1 is a factor of all the numbers இல்லையா? அதனால எதுவுமே காமனா இல்லைன்னா நம்ம என்ன காமனா இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறோம், 1 காமன். அப்ப GCD எப்பயுமே 0 ஆகாது, 1 இருக்கும் HCF. நம்ம படிச்சிருக்கோம் ஸ்மாலர் கிளாஸஸ்ல, எதுவுமே காமனா இல்லைன்னா நம்ம என்ன எழுதுவோம், GCD is equal to HCF is equal to 1ன்னு எழுதுவோம் இல்லையா? அந்த கான்செப்ட் தான் இங்க வந்து நம்ம எல்லா ஃபேக்டரைசேஷனையும் யூஸ் பண்றோம். 8th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சோம் இல்லையா, எல்லா ஃபேக்டரைசேஷனையும் நம்ம இங்க வந்து யூஸ் பண்றோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். கண்டிப்பா வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, நீங்க ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.